பெர்முடா முக்கோணத்தில் என்ன மறைந்திருக்குது? வாங்க சேர்ந்து அதோட ரகசியங்களை கண்டுபிடிப்போம். பெர்முடா முக்கோணம் கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? மியாமி பெர்முடா புவேர்ட்டோ ரிக்கோ இடையே இருக்கு இந்த இடம். கப்பல்களையும் விமானங்களையும் வழங்கிடும் ஒரு கடல் பள்ளம் மாதிரி பேர் வாங்கியிருக்கு. முதல்ல ஈன்டைன் ஜான் பாய்ட்ல எஸ்எஸ் சைக்ளோஸ் மாயமானது. 1945ல பெலைட் 19 காணாமல் போனது. இதெல்லாம் ரொம்ப பிரபலம். இந்த சம்பவங்களால ஏலியங்கள் கடலாசுரர்கள் பத்தி நிறையதைகள் வந்துச்சு. ஆனா உண்மையை பாருங்க, இங்க சுற்றுச்சூழல் காரணங்க தான் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத வானிலை, ஆழமான பள்ளங்கள், சக்தி வாய்ந்த நீரோட்டங்கள் எல்லாம் ஒரு சாதாரண பயணத்தையே பெரிய கஷ்டமா மாத்திடும். அப்புறம் அந்த காந்த அனோமலிஸ் இருக்கே, சரி, அவங்க நேவிகேஷன்ல குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா அவங்க மாயாஜாலம் இல்லை, மனித தவறு தான் இன்னொரு முக்கியமான விஷயம். நேவிகேஷன் தவறுகள், இந்திர கோளாறுகள், இதெல்லாம் தான் இந்த மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கு. பெர்முடா முக்கோணம் பத்தி நிறைய கதைகள், சதிச்சிட்ட கோட்பாடுகள் இருந்தாலும் உண்மை ரொம்ப எளிமையானதான். இது இயற்கை நிகழ்வுகள் மற்றும் மனித தவறுகளின் கலவை. மர்மம் தெரிந்தது பெரும்பாலும். ஆர்வமா இருங்க நண்பர்களே, எல்லாத்தையும் நம்பாதீங்க.